Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா all low demanding engineering branches full and full explain பண்ண போறோம் my dear students. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 10 to 15 மினிட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜோசா முடிஞ்சோடனே நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து அந்த NITs, IIITs, ஐஐடிஸ்ல இருக்க கிரேஸ்ல நிறைய கொஞ்சம் லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் சார். ஆனால் இப்போ அது என்ன படிப்புன்னே எனக்கு தெரியல சார். அங்கே போய் நான் என்ன படிக்க போறேன், அதனுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், மேபி நான் வந்து கரியர் ஷிஃப்ட் ஆகலைன்னா கோர்ல தான் போறேன்னா எனக்கு அந்த ஜாப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் அப்பயே அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் டைம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயுமே சிசாப்ல நிறைய பேர் லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் அந்த NITஸ்ல சேரணும் சார். அதுக்கப்புறம் கூட நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் சார் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம், 1 இயருக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் அதுக்குமே ட்ரை பண்ணலாம். அதுக்காக இப்போதைக்கு நான் லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ்ல ஜாயின் பண்றீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான். நீங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அது எல்லாமே ஓகே தான், பட் அதுலயுமே ரிஸ்க் இருக்கு. இது எல்லாமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் அவங்க எடுக்கிற டெசிஷன் தான். ஸோ அவங்கள்ட்ட மட்டும்தான் எல்லா டேட்டாவுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க நினைச்சா உங்களுக்கு கொடுக்கலாம், நினைக்கலனா கொடுக்காமலும் போகலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ற பிரான்ச்சஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு தான் இருக்கு சிசாப்க்கு. நீங்க ரீஆர்டர் பண்ணணும்னாலும் இப்போ பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா இது லோ டிமாண்டிங் பிரான்ச்சே கிடையாது, ஹை டிமாண்டிங் பிரான்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா சிஎஸ்சிக்கும் ஒரு படி மேலன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட கோர்ஸ் தான் CCE. இது நிறைய காலேஜஸ்ல கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் இதுக்கு இவ்வளோ பில்டப், இதெல்லாம் சார் அவ்வளோ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னா எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்து CSE, ECE மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல நீங்க CSEயும் படிப்பீங்க, ECயும் படிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிரான்ச்சே அப்படி உருவாக்குனது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், யூ கெட் a blend of subjects from both CS and ECE. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொலாபரேஷன் உருவாக்குனது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடுக்கான நாலேஜுமே உங்கள்கிட்ட இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன்லைனுங்கிறது ஒரு நெக்ஸ்ட் உலகமாகவே மாறிட்டு வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் பேக்கேஜே 8 to 12 lakhs தாராளமாக தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹையஸ்ட் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 45 lakhsக்கு மேலேயே வாங்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை டிமாண்டிங் நல்ல ஒரு கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். படிச்சிருந்தா நல்லா படிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே நீங்க உங்க ஃபேமிலி க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி CS ஓரியன்டாக பார்த்தோம். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வயர்லெஸ் நெட்வொர்க், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் கரியர் ஸ்கோப்னு எடுத்துக்கிட்டோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாகவும் போகலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, டெலிகம்யூனிகேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ரிலேட்டடாகவும் நம்ம போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் சேலரி ஆவரேஜ் பேக்கேஜே பாருங்க 8 to 12 lakhs மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டாப் சேலரி பார்த்தீங்கன்னா 20 to 45 lakhs. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படினாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வாங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். இது வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் சூஸ் பண்ணாதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ் தான். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எதுக்கு சார் மேக்ஸும் கம்ப்யூட்டரும் தெரிஞ்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, இதுவுமே ஆக்சுவலாக சொல்ல போனால் நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் பிடெக் முடிச்சுட்டு போகிறப்ப கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எம்டெக்கு PhDலாம் முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஸ்கோப்பே இருக்குது. குறிப்பாக இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா R&D டெவலப்மெண்ட் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு மாடலை உருவாக்குறவங்களுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் கம்பல்சரி வேணும். இப்போ ஒரு AI மாடல் உருவாக்கணும்னாலுமே, ஒரு வெப்சைட் உருவாக்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்குமே லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ். அதாச்சும் நிறைய காலேஜஸில் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சூஸ் பண்ணி படிக்கிற பிரான்ச் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
பட் இதுக்குமே ஸ்கோப் இருக்கு. உங்களுக்கு மேக்ஸும் பிடிக்கும் அஸ் வெல் அஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜை வச்சு நான் ஹை ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் எம்என்சி எடுக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ரெண்டுத்தோட நாலேஜும் நீங்க மிக்ஸ் பண்றப்ப உங்களோட சேலரி, உங்களோட பேக்கேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க வெறும்னே இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டடா இல்லாம நீங்க பிரைவேட் ரிலேட்டடா தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய ஜாப் ரோல்ஸ் அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் இப்போ பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டா சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாலாம் டேட்டா அனலிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான சப்ஜெக்டா இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ஹை டிமாண்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக டிமாண்ட் குறைஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா சயின்ஸ் படிப்பிக்க முன்னாடி நல்ல டிமாண்ட்ல இருந்துச்சு. இப்போ ஆனால் அந்த டிமாண்ட் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ரொம்ப டிமாண்ட் இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ரொம்ப கம்மியாகவே மாறிடுச்சு. அதான் உண்மை. ஆனால் அந்த படிப்பு படித்தவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே இப்போ நான் காமிச்ச அந்த மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் நீங்கள் இந்த எல்லா ஃபீல்டுலையுமே தாராளமாக போகலாம். இன்னும் நீங்கள் ஒரு டாப் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கிறப்ப உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் தாராளமாக கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கான ஆவரேஜ் பேக்கேஜே பாருங்கள் 15 to 22 lakhs. நீங்கள் ஐஐடிஸில் படித்தா 18 to 15 lakhs, நீங்கள் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸில் படித்தா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்குமே ஒரு ஹை டிமாண்டிங் இருக்குது. ஏன்னா மேக்ஸ் படிக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து மேக்ஸ் அஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டருங்கிறப்ப உங்களுக்கான அந்த நாலேஜுக்கான பவர் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குன்னா தாராளமாக இந்த சப்ஜெக்ட் எடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிரான்ச் எடுங்க, ரொம்ப நல்ல பிரான்ச். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ லைஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஒரு ஹை டிமாண்டிங் கிடையாது. ஸோ இதில் வந்து லைஃப் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இன்ஜினியரிங்கோட கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜெனோமிக்ஸ் அண்ட் ப்ரோட்டோமிக்ஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் பயாலஜி, நியூரோ சயின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜி ரிலேட்டடாக அதில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனூட்டாக இருக்கும். ஸோ மைக்ரோ இன்ஜினியரிங் மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபார்மாசிட்டிகல்ஸ் இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒத்துப்போகும். அதனுடைய ஒரு சப்டிவிஷன் மாதிரி தான் இந்த லைஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதில் இன்னும் இந்த ஜீன்ஸை ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அந்த ஜீனை பற்றி படிக்கிறது, அந்த மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறையா வந்து இப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படின்லாம் வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ நீங்களே இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கடைசி விவசாய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படின்லாம் விற்பாங்க. ஸோ அது எப்படி சார் அந்த மரபணுவெல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த இன்ஜினியரிங்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இதில் வந்து அது ஒரு டாப்பிக்காக வரும். ஸோ லைஃப் சயின்ஸுங்கிறப்ப இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் படிப்பீங்க. இப்போ சீட்லெஸ்ஸான விதையை எப்படி உருவாக்குறது, அப்போ திரும்ப அது எப்படி வளர வைக்கிறது, இந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறது தான் லைஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 to 7 lakhs மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹையஸ்ட் 10 to 20+ lakhs இண்டஸ்ட்ரியா ரிசர்ச் ரிலேட்டடாக. ஆனால் அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிஇ மட்டும் முடிச்சுட்டு போகிறப்ப கொஞ்சம் சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டாப் ரெக்ரூட்டர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, நிறைய ஐஐடிஸில் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட அப்போவுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாமா? இது வந்து இன்ஜினியரிங் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் இது வந்துட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கெமிஸ்ட்ரி படிக்கலாமா வேண்டாமா சார், படித்தா ஸ்கோப் இருக்குமா அப்படின்னா பேசிக்காக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரியை பற்றி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பீங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரியை பற்றி மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பீங்க. நீங்கள் இது முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிங்கன்னா ஹைலி வேல்யூடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செம்ம வேல்யூ. ஏன்னா நீங்கள் ஐஐடியில் படிச்சிருக்கீங்க, ஐஐடியிலே யூஜி பிஜி பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா செம்ம வேல்யூ. உங்களுக்கான சேலரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு ஒரு 5 years ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டிக்கு ஒரு மினிமம் 4 years ஆகும். ஸோ 9 to 10 years வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சிங்கன்னா உங்களுக்கு செம்ம வேல்யூ. யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 9 to 10 years வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸால் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பிஹெச்டி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் வந்துடும். நீங்கள் அந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் நீங்கள் ஐஐடிஸில் போய் படிக்க முடியும். உங்களுக்கு வந்து 40,000 கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டைப்பண்ட் வச்சுக்கிட்டே நீங்கள் ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த 40,000ங்கிறப்ப நீங்கள் உங்கள்
ஃபேமிலியுமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்து யோசிச்சு டிசைட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல சார், எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ப்ரெஷர் கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சோடனேனா கொஞ்சம் சேலரி கம்மியாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த ஓரியன்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் இப்போ நிறையாவே இருக்குது. இப்போ சொல்லப்போனால் ஃபார்மாசிட்டிக்கல் இருக்குது, நிறைய பியூட்டி ரிலேட்டடான ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ஜாபுக்கு போகலாம், கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஒரு ஹை சேலரி எடுத்தோடனே ஒரு க்ரோத் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆஃப்டர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ரிசர்ச் சயின்டிஸ்டாக நீங்கள் போகலாம். ஸோ அந்த ரிசர்ச் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நல்ல வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிஹெச்டி இல்லைனா வந்துட்டு நீங்கள் அந்த ஜூனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி தான் போவீங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து ப்ராசஸ் கெமிஸ்ட், குவாலிட்டி செக் அனலிஸ்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் போகலாம். அடுத்து லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம். ஆஃப்டர் கிளியரிங் சிஎஸ்ஐஆர் நெட் செட் இதை முடிச்சுட்டு நீங்கள் இது வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ரிலேட்டடாக நீங்கள் போகலாம். அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பிஹெச்டி இன் இந்தியா இல்லைனா அப்ராட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் மேபி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ரெக்ரூட்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் இதுக்கான டாப் ரெக்ரூட்டர்ஸ். ஸோ இஸ்ரோ பார்க்லையுமே எடுத்துக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஐடியில் படிச்சிருக்கீங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை சூஸ் பண்ணிப்பாங்க. இனிஷியல் சேலரி 4 to 8 lakhs my dear students. After PhD or with experience நீங்கள் 10 to 20 lakhs per annum ஆகலாம். ஸோ டீச்சிங்லாம் போனீங்கன்னா 6 to 10 lakhs என்ட்ரி லெவலில் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேலரி இன்க்ரீஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸும் ஒரு நல்ல கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலாக படிப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸை பற்றி தான் டீட்டெயில்டாக படிப்பீங்க. அதனால் வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் அதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட் பின்னாடி இருக்கிற அந்த ஃபிசிக்ஸ் அந்த தியரி அதை பற்றி டீப்பாக படிக்கிறது தான். இதுவுமே வந்துட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணீங்கன்னா செம்ம வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுமே கிட்டத்தட்ட ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான். ஸோ ஆஃப்டர் பிஹெச்டி தான் உங்களுக்கு இன்னும் வேல்யூ அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் கொஞ்சம் கம்மி தான். வேலைக்கு போகலாம், கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. பட் வெறும் அந்த தியரிட்டிக்கல் நாலேஜோட யூஸ் வந்து பிஹெச்டி இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் பிஜி பண்ணீங்கன்னா செம்ம வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட் யூ ஸ்டடி பிளெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் ஃபார் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஏன்னா இந்த தியரிட்டிக்கல் நாலேஜுமே வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை உருவாக்க தெரியும். அதாச்சும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார், நீங்கள் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸை விட நான் வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங், நான் வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸை தான் பூஸ்ட் பண்ணுவேன், தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான் நிறைய பேர் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா குவாண்டம் மெக்கானிக்ஸ், செமிகண்டக்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் தான். கரியர் ஸ்கோப் அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசர்ச் தான் மெயினாக. அதுக்கப்புறம் நானோ டெக்னாலஜி இது எல்லாமே வந்து ரிசர்ச் ஓரியன்டாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நிறைய டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பிளேஸ் ஆகலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் அந்த ஃபீல்டில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்டெப்த்தாக படிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 8 lakhs மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ட்ரி லெவலில் நீங்கள் பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ உங்களுக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரோ டிஆர்டிஓலாம் தாராளமாக போகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிளான லைஃப் இருக்கும். ஓகே, ஒரு அன்பிரடிக்டபிளாலாம் இருக்காது, ஒரு சஸ்டைனபிளாக வாழலாம். ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நீங்கள் இந்தந்த கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க. ஸோ எல்லாத்த பற்றி உங்களுக்கு டீப் நாலேஜ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ட்ரி ரோலாக போகிறப்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இந்தந்த ஃபீல்டு ஒர்க்காக போவீங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்னால் ஸோ இது ரிலேட்டடான ஸ்டடீஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எம்எஸ், பிஹெச்டி, அப்ளைடு ஃபிசிக்ஸ், எம்டெக் இன் இன்ஜினியரிங், அப்ளைடு ஃபிசிக்ஸ், ஸோ இது ரிலேட்டடாக நானோ டெக்னாலஜி, எம்இஎம்எஸ், ஃபோட்டோனிக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே டெப்த்தாக படிப்பீங்க மை டியர். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்குன்னா இந்த சப்ஜெக்ட் தாராளமாக இந்த பிரான்ச் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் ஆவரேஜ் பேக்கேஜ். இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டேன். இப்போ வந்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்லாம் ஒரு ஷார்ட்ஸுமே போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
வாட் யூ ஸ்டடினா இதில் வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு மெட்டலை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணுறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கோல்டுனா என்ன, கோல்டோட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அதுக்கு ஏன் வந்து இந்த ஷைனிங் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெட்டலையும் டீப்பாக ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டட்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ப்ரைவேட்லேயுமே போகலாம், நிறையா இருக்குது. வேதாந்தா அந்த மாதிரி வந்துட்டு டாடா ஸ்டீல் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய கார் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுமே உங்களுக்கான தேவைகள் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோர்ல நீங்க தாராளமா போகலாம், இதுவுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் என்ட்ரி லெவல்ல சேலரி கொஞ்சம் கம்மியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போக போக நீங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுவீங்க. ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 6 to 10 lakhs. அதுவே வந்துட்டு டாப் ரெக்ரூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல், JSW இவங்கலாம் வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங். ஸோ இதை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஸோ மைனிங்னாலே நம்ம வந்து ஓர்ஸ்லேருந்து எப்படி மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஸோ அதுக்கான இன்ஜினியரிங் ப்ராசஸ். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த எர்த். ஸோ அப்போ எர்த்துலேருந்து கிடைக்கிற மினரல்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம யூஸ்டு ப்ராடக்டாக மாற்றுறதுங்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனிங் இன்ஜினியரிங். எல்லாமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெட்ரோலியம் வந்துடும், மெட்டல்ஸ் வந்துடும், ஓர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுவுமே ஸ்கோப் இருக்குது, என்ட்ரி லெவலில் கொஞ்சம் கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுலையுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 8 lakhs தான். கோல் இந்தியா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வேணா கரியர் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது இப்போ ஒரு பெரிய பெரிய கார் கம்பெனி, பெரிய பெரிய இந்த கியர் பாக்ஸ் செய்கிற கம்பெனிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிஷின் அப்படியே தூக்கிட்டு போகும், ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டு வரும், அப்படியே அதுவே வந்து பண்ணும். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த செய்கிற மிஷின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ அந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மிஷின்ஸை உருவாக்குறது, அந்த மிஷின்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, அந்த மிஷின்ஸ் வந்து நிற்காம ஓடுறதுக்கு என்ன பண்ணணும், இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் கரியர் ஸ்கோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆப்டிமைசேஷன், ஸோ இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பேக்கேஜ் என்ட்ரி லெவலில் கொஞ்சம் கம்மியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், 5 to 9 lakhs. ஆனால் இது ரிலேட்டடான ஃபேக்ட்ரிஸ் ஓரளவு நிறைய இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், ஹுண்டாய், ஸோ எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் வந்து போகலாம். ஸோ எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரின்மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அதாச்சும் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ ப்ரொடக்ஷன்னா மாஸ் ப்ரொடக்ஷன், இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேயே அதே மாதிரி தானே சார் இருக்கும்? கண்டிப்பாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இன்ஜினியரிங்லுமே அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் சொல்லிருப்பாங்க ஆப்டிமைசேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு தேவைப்படுற ஒரு இன்ஜினியரிங் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மிஷினும் ரன் ஆகிறதுக்கு எங்கே சுவிட்ச் போட்டால் எங்கே என்ன நடக்கும், எந்த ஒயர் கட் ஆச்சுன்னா இந்த மிஷின் ஓடாது அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸோ அதை பற்றி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ட்ரி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மெக்கானிக்கலையே வந்துட்டு எப்படி ட்ரெஸ் செய்யறதுக்குன்னு இப்போ நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷினரிஸை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். ஸோ எப்படிலாம் மிஷின் செய்யலாம், ஃபைபர்ஸ் செய்யலாம், எப்படி வந்துட்டு பஞ்சிலேருந்து அதாச்சும் அந்த இலவம் பஞ்சிலேருந்து எப்படி நூல் எடுக்கிறது, அதை பற்றி டீட்டெயில்டாக அந்த மிஷின்ஸை பற்றி படிக்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். இதுவும் ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இன்னும் கம்மியாக கூட வரலாம். ஸோ பார்த்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குன்னா நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஜினியரிங் வந்துட்டு நம்ம சேலமில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேண்ட்லூம் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ட்டு. அதுவுமே ஒரு GFTI தான். அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேங்கிங் இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து டாப் ரெக்ரூட்டர்ஸ் இவங்கெல்லாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர். ஸோ இதுவும் நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஷிப்ஸ், சப்மரைன்ஸ், மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பற்றி பில்ட் பண்ணுறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சி ஓரியன்டாக, ஷிப் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு சேலரி ஒரு நல்லா வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருங்க. ஃபிட்னஸ் அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா யாராக இருந்தாலுமே ஷிப்புங்கிறப்ப ரொம்ப நாள் ஷிப்லேயே நம்ம வாழ்கிறோங்கிறப்ப அதுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்டாமினா நமக்கு வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நம்ம போயிட முடியாது. அதனால வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஜிம் போங்க, யோகா பண்ணுங்க. குறிப்பாக சார் அப்போ மற்ற இன்ஜினியரிங் நாங்களாம் பண்ணக்கூடாது சார், தாராளமாக பண்ணுங்க. நீங்கள் முக்கியமாக பண்ணியே ஆகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாள் அந்த நிலத்தை விட்டு டோட்டலாக ஒரு அட்மாஸ்பியர், வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு நீங்கள் போறீங்கிறப்ப, ஸோ ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு போறீங்கிறப்ப டக்கு நம்ம பாடி ஏற்றுக்காது. ஓரளவு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இம்யூன் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குன்னா ஓரளவு அதை தாங்கி பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஜிம் போங்க, யோகா பண்ணுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த்தை ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கரியர் ஸ்கோப்னு எடுத்தால் ஷிப் யார்ட்ஸ், நேவி, ஆயில் ரிக்ஸ், மரைன் டைம் கம்பெனிஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ரிலேட்டடாக நீங்கள் போகலாம். ஸோ என்ட்ரி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், போக போக வந்துட்டு டெவலப் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங். ஸோ அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங்னா அது ரிலேட்டடாக இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிராக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த இதுதான். ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மிஷினரிஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சாயில் அண்ட் வாட்டர் இன்ஜினியரிங். ஸோ கம்மியான வாட்டரை வச்சு எப்படி நம்ம நிறைய இடத்த தண்ணி பாய்ச்சலாம், ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அது ரிலேட்டடாக யோசிக்கிறது, அது ரிலேட்டடாக நிறையா விஷயம் உருவாக்குறது தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 to 7 lakhs. இதுக்கான கம்பெனிஸ் கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் மஹிந்திரா அக்ரி, அதை தாண்டி நபார்டு இருக்காங்க, இவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யோசிச்சு எடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுங்க. ஓகே, ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ்னா எல்லா மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மெட்டீரியல்ஸ்னா என்ன சார், அதை எல்லாமே வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ்னா என்ன சார், எல்லா மெட்டீரியலும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு தெரிகிற மெட்டீரியல், தெரியாத மெட்டீரியல், குட்டியோண்டா இருக்கிற மெட்டீரியல் அப்படின்ட்டு இந்த மெட்டீரியல் சயின்ஸுங்கிறது ரொம்ப துல்லியமாக பார்க்கறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் தான் வந்துட்டு ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ், இந்த ஷேப் என்ன, இந்த ஷேப்பை உருவாக்குறதுக்கான மிஷினை நம்ம எப்படி செய்யணும், அப்போ இந்த மெட்டீரியலோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது என்ன ஸ்டீலா, அப்போ இதை எவ்வளோ தூரம் வளைக்க முடியும், எவ்வளோ தூரம் இழுக்க முடியும் அப்படின்ட்டு ஒன்று ஒரு சில பேர் இதையே வந்துட்டு கொஞ்சோண்டு கட் பண்ணி இதை ஜூம் பண்ணி இதில் என்ன ஆட்டம் இருக்குது, இந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸோ அப்போ அந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சரை மாற்றினோன்னா இதனுடைய பொசிஷன் மாறுமா அப்படின்ட்டு இதை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியலை பற்றி டெப்த்தாக படிக்கிறது தான் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கரியர் ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கோர் டெக்னாலஜி, கோர் தான் இது ரிலேட்டடு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இதுக்கான டிமாண்ட் ரியலாகவே கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எடுங்க, இல்லைனா வேண்டாம் மை டியர். பேப்பர் அண்ட் பல்ப் டெக்னாலஜி, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் பேப்பர் அண்ட் பல்ப் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இதுக்கான ஃபேக்ட்ரிஸ் ஓரளவு இருக்குது, பட் அவ்வளோ ஹையாக கிடையாது. ஸோ அதனால் பார்த்து யோசிச்சுக்கோங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் 4 to 8 lakhs மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங். ஸோ இதுவுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் மாதிரியே தான், பட் இவங்க வந்து குறிப்பாக அந்த விதை செய்கிறது, அந்த விதைகளை பற்றி கண்டுபிடிக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயாலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து அவங்க டெக்னாலஜி எப்படிலாம் உருவாக்கலாம் அதை பற்றி தான் படிப்பாங்க. இதில் வந்து ரொம்ப மிஷினரிஸ்லாம் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாலிகுலராக போகும். ரொம்ப வந்துட்டு அந்த மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ், அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, அந்த மரபணுவை மாற்றுறது, ஜெனட்டிக்ஸை நான் ரிப்பேர் பண்ணுறேன், அந்த மாதிரி ஓரியன்டாக படிப்பாங்க பயோடெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குமே ஆவரேஜ் பேக்கேஜ் 4 to 8 lakhs மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னா ஸோ என்விரான்மெண்டலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை உருவாக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பயோ பிளாஸ்டிக் நிறைய பேர் உருவாக்குறாங்க, அதை வந்து யூசேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இப்போ வண்டியில் வந்து அதிகமாக கார்பன் வருது, அந்த கார்பனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்காக ஏதோ ஒரு டிவைஸை நம்ம உருவாக்கலாமா, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக நிறைய திங்ஸை உருவாக்குறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து எப்படிலாம் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலாம்
அப்படிங்கிற ஓரியன்டா. இப்போ வண்டிலாம் சின்ன கான்செப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய புகை தரும், நிறைய ஹீட் அப்சர்வ் பண்ணும், நிறைய வாட்டர் கன்சப்ஷன் இருக்கும். அதெல்லாம் எப்படி குறைக்கலாம், அது ரிலேட்டடாக படிக்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்குமே ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எந்த ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப இவங்களோட நெசசிட்டி இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கெயில் அந்த மாதிரி இடத்துல. பட் எல்லாருக்கும் தேவைப்படுமா அப்படின்னு தெரியாது. ஸோ பார்த்து யோசிச்சு டிசைட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து எனர்ஜி இன்ஜினியரிங். ஸோ எனர்ஜி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ரினியூவபிள் இன்ஜினியரிங் நிறைய வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இவி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகணும் அப்படின்னா எனர்ஜி இன்ஜினியரிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஈவினா எப்படி சார் அப்படின்னா, இப்போ வந்து அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியாக உருவாகிட்டு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த எனர்ஜியை பற்றி படிக்கிறது தான் இந்த எனர்ஜி இன்ஜினியரிங்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா எனர்ஜியை பற்றியும் படிப்பீங்க, எல்லா எனர்ஜிஸை பற்றியும் படிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இப்போ ரினியூவபிள் எனர்ஜி தான் நமக்கு வந்து ஒரு தேவையாக இருக்குது. அதனால இந்த இவி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்குமே ஓரளவு ஸ்கோப் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டாப்பில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதுக்கெல்லாம் வேலை ரொம்ப கம்மி, ரொம்ப கஷ்டம் நமக்கு கிடைக்கிறதுன்னு தெரியறதுலாம் பின்னாடி வச்சிருங்க மை டியர். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கோர் ஏரியாஸ். ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸ்லாம் இப்போ நிறையா உருவாகிட்டு இருக்கு, சோலார் பேனல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ஒரு பூஸ்டாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சப்சிடிஸ்லாம் தராங்க. ஸோ எனர்ஜி இன்ஜினியரிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் விளைக்கிறேன், இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ டயர் 1 ஐஐடிஸ் என்ஐடிலாம் படிக்கிறீங்கன்னா 8 to 15 lakhs, இல்லைனா 4 to 8 lakhs வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிளாக ஒரு க்ரோத் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த எனர்ஜி இன்ஜினியரிங் வந்து ஒரு ஃபியூச்சர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் ஸோ ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 இப்போ ஐஐடிஸ் என்ஐடிஸ்லாம் படிக்கிறீங்கன்னா 8 to 15 lakhs மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டயர் 2 காலேஜஸ் போகிறீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4 to 8 lakhs என்ட்ரி லெவல். ஆனால் உங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் நீங்கள் போகலாம், 6 to 12 lakhs டிபெண்டிங் ஆன் த லெவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கரியர் ப்ரோக்ரஷன் நல்லாவே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனர்ஜி இன்ஜினியரிங் தான் ஃபியூச்சரு. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 15 minutes முடிச்சிடலாம்னு நினச்சேன். இது எனக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கல. ஸோ சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் 15 minutes சொன்னேன், பட் முடிக்க முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஆனால் நான் டெப்த்தாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. மேபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே விட்டுருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லா பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இப்போ சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.